ஆண்டவர் இரட்சகர் இயேசு நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबको हम स्वागत करते हैं. இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய வேத பகுதி आज हम जो देखना चाहते हैं वो बाइबल का वचन சங்கீதம் 66வது சங்கீதம் भजन 66 அதில் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். 5वीं आयत को हम पढ़ेंगे. 66ல 5 भजन 66 का 5. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். 66 का 5 को हम पढ़ते हैं. आओ परमेश्वर के कामों को देखो, वह अपने कार्य के कारण मनुष्यों को भययोग्य देख पड़ता है. இந்த கால வேளையிலே इस सवेरे के समय உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். अब सबको हम यीशु मसीह के नाम से स्वागत करते हैं. வந்து பாருங்கள். अब आकर देखें. வசனத்தின்படியா எதை பார்க்க போகிறோம்? वचन के अनुसार हम क्या देखने वाले हैं? தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். आओ परमेश्वर की कामों को देखो. எல்லாரும் வாங்க. आप सब आइए. குடும்பத்தோடு வாருங்கள். परिवार के समेत. யாருடைய செய்கைகளை பார்க்க போகிறோம்? किसकी कार्य को? எந்த ஒரு மனிதனுடைய அல்ல, कोई व्यक्ति की नहीं, அரசாங்கத்தோடது அல்ல, सरकार की नहीं, தேவனுடைய செய்கைகளை நான் வந்து பார்க்க போகிறோம். परमेश्वर की कामों को देखना चाहते हैं. அவர் நடப்பிக்கும் கிரியைகள் वो उनके कार्य के कारण பயங்கரமா இருக்குமா? वो भययोग्य होती है. அந்த வார்த்தையை பாருங்களேன். उस वचन की तरह सा ध्यान दीजिए. அவருடைய காரியங்கள், परमेश्वर की कार्य जो है, அவருடைய அற்புதங்கள், परमेश्वर के अद्भुत जो है, அவர் நம்மளுக்காக செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களும், परमेश्वर जो हमारे लिए करने वाले हर एक बात जो है, அப்படி சொல்லுங்க, பயங்கரமா இருக்கும் சொல்லுங்க. आप कहिए वो भयंकर होती है. பயங்கரமா இருக்கும் என்றால் भयंकर होती है मतलब அது மனிதனால செய்ய முடியாதது. वो मनुष्य उसे नहीं कर सकता. அது எந்த ஒரு அறிவியலால செய்ய முடியாது. कोई भी ज्ञान से नहीं हो सकता. அது எந்த ஒரு இன்டர்நெட்னால செய்ய முடியாதது. कोई भी आप इंटरनेट से भी नहीं कर पाते. பயங்கரமா இருக்கும். वो भयंकर है. அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். वो मेरे लिए आशीष है. பட் என்னுடைய சத்துருக்களுக்கு அது பயங்கரமா இருக்கும். लेकिन मेरे शत्रुओं के लिए वो भयंकर है. அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். वो असाधारण है. நாம் எண்ண முடியாத, யோசிக்க முடியாத அளவுக்கு அவர் செய்கைகளை செய்கிறதை நாம் வந்து பார்க்க போகிறோம். सोचो से अपार जो कार्य करने वाले हैं परमेश्वर, उसे हम देखना चाहते हैं. விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास करते हैं क्या? இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று, ऐसे भयंकर कार्य आपके जीवन में भी होना चाहिए உங்க करके, குடும்பத்துல நடக்க வேண்டும் என்று, आपके परिवार में होने के लिए, நம்முடைய தேசத்துல நடக்க हमारे வேண்டும். देश में होने के लिए ஒரு நாள் பார்க்க போகிறோம். हम जरूर एक दिन देखेंगे. கர்த்தர் தேவன் நம்முடைய தேசத்துல செய்ய போகிற பயங்கரமான அவருடைய கிரியைகளை பார்க்க போகிறோம். परमेश्वर हमारे देश में करने वाले उस भयंकर कार्य को हम एक दिन देखेंगे. யாத்திராகமும் निर्गमन, அதுல 34வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். निर्गमन 34 की ओर पलटें. அதுல 10வது வசனத்தை வாசிக்கும் போது 10वीं आयत में கர்த்தர் தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். यहाँ पर परमेश्वर एक बात की वाचा बांध लेते हैं. 34வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் निर्गमन போது 34 का 10 में, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். सुन मैं एक वाचा बांधता हूँ. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். आज प्रभु हमारे साथ एक वाचा बांधना அது चाहते हैं. எப்படிப்பட்ட உடன்படிக்கை? कैसा है वो? பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். तेरे सब लोगों के सामने मैं ऐसे आश्चर्य कर्म करूंगा जैसा पृथ्वी पर और सब जातियों में कभी नहीं हुए. இந்த பூமியில எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யாத ஒரு பயங்கரமான காரியங்களை, इस पृथ्वी पर किसी भी जाति से नहीं हुआ ऐसा कुछ बातों को, कार्य को, அதிசயத்தை आश्चर्य कर्मों को தேவன் நம்மிடத்தில் செய்ய போகிறார். परमेश्वर हमारे बीच में करने वाला है. உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். और जो तुम लोगों के लिए करने पर हूँ वह भयंकर काम है. அதாவது என் குடும்பத்தார்கள், मतलब मेरे परिवार वाले, நான் வேலை செய்யற இடத்துல மத்த கோ ஒர்க்கர்ஸ் எல்லாரும், मेरे सारे साथ कार्य करने वाले सारे लोग, எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய செய்கைகளை பார்க்க போகிறார்கள். सारे लोग परमेश्वर के कार्य को देखेंगे. அந்த காரியம் எப்படி இருக்குமா? பயங்கரமா இருக்குமா? वो कार्य कैसा होगा? भयंकर होगा. ஹalleluya, हालेलुया. பயங்கரமா இருக்குமா? भयंकर இந்த होगा. வார்த்தையை நான் மறக்க கூடாது. इस शब्द को हमें नहीं भूलना. கர்த்தர் எனக்காக परमेश्वर मेरे लिए பூமி எங்கும் எந்த மனிதரிடத்தில் ஜாதிகளிடத்தில் செய்யாத காரியத்தை பயங்கரமா என் வாழ்வில கர்த்தர் செய்ய போகிறார். पृथ्वी पर और किसी जाति के साथ नहीं किया वैसा एक कार्य को करेंगे. वो औरों के सामने वो बहुत ही भयंकर होगा. அது எல்லாரும் பார்க்க போகிறார்கள். उस बातों को सब लोग देखेंगे. கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிட போகிறார்கள். परमेश्वर ही प्रभु करके वो अंगीकार करेंगे. ஆமென். आमीन. எந்த ஜாதியிடத்திலும் செய்யாத காரியம்,
किसी भी जाति से ऐसा कार्य नहीं हुआ। இன்னொரு வசனத்தை வாசிப்போம். और एक वचन को पढ़ें, எஸ்ஐயா 64வது அதிகாரம். यशायाह नबी उसका 64 अध्याय का और पलटें। எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்ஐயா 64ல आप सारे पलटिएगा अपने बाइबल में से, यशायाह नबी उसका 64 மூணாவது வசனம் 4வது வசனத்தை வாசிக்க போகிறோம். तीसरा और चौथा आयत को हम पढ़ेंगे। வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது जब तूने ऐसा भयानक काम किए जो हमारी आशा से भी बढ़कर थे। நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியம், हमारी आशा से भी बढ़कर थे भयानक काम। இன்றைக்கு கூட நீங்க அதை எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. शायद आज भी अपना ऐसा आशा नहीं की होगी। அப்படிப்பட்ட பயங்கரமான காரியத்தை ऐसा भयानक काम को கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். परमेश्वर हमारे जीवन में करेंगे। 4வது வசனத்தை வாசிக்கும் போது, वचन 4 में, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகம் தோற்ற முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. क्योंकि प्राचीन काल ही से तुझे छोड़ कोई और ऐसा परमेश्वर ना तो कभी देखा गया और ना कान से उसकी चर्चा सुनी गई, जो अपनी बाट जोगने वालों के लिए काम करें। நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய போகிற அந்த பயங்கரமான காரியம் எப்படி இருக்கும்? हमारे जीवन में जो परमेश्वर करने वाले भयंकर कार्य कैसा होगा? இந்த உலகத்துல பிறந்த எந்த ஒரு மனிதனும் इस दुनिया में पैदा हुआ किसी भी व्यक्ति அதை கேட்டதும் இல்லை, उसे कभी नहीं सुने, அவன் அதை பத்தி உணர்ந்ததும் இல்லையா, उन्होंने कभी नहीं चित्त में भी नहीं लगाया, அதை பார்த்து கூட இருக்க மாட்டான். उसे देखा भी नहीं है। எப்படி வசனம் சொல்லிருப்பாருங்களே, वचन कैसा कहती है देखिए, எவனும் கேட்காத, பார்க்காத, யோசிக்காத, புரியாத காரியத்தை தேவன் எனக்காக உங்களுக்காக செய்ய போகிறார். कोई भी व्यक्ति ऐसे बातों को कभी नहीं देखा, कभी नहीं सुना, कभी नहीं सोचा, वैसे भयंकर कार्य को प्रभु मेरे लिए आपके लिए करेंगे। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், जो परमेश्वर के जोगते रहते हैं। ஆமென். आमीन। எவ்வளவு நல்ல தேவன் कितना अच्छा परमेश्वर நம்மோடு है, கூட இருக்கிறார். हमारे साथ है। எவ்வளவு பெரிதான ஒரு உடன்படிக்கை கர்த்தர் நம்ம முன்னால் செய்திருக்கிறார். कितनी बड़ी वाचा को प्रभु ने आपके मेरे साथ बांधे हैं। எடுத்துக்கொள்ளுங்கள் எரேமியா 33வது அதிகாரம். यिर्मयाह 33 की ओर पलटिए। यिर्मयाह नबी की किताब 33 அதுல 3வது வசனத்தை வாசிக்கும் போது, तीसरा आयत को, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று मुझसे சொல்கிறார். प्रार्थना कर और मैं तेरी सुनकर तुझे बड़ी बड़ी और कठिन बातें बताऊंगा जिन्हें तू अभी नहीं समझता। என்னை நோக்கி கூப்பிடு, मुझसे प्रार्थना कर, நீ அறியாததும் जो तूने नहीं सुना, உனக்கு எட்டாததுமான जो आपकी समझने से कठिन है, பெரிய காரியத்தை, ऐसे बड़ी बड़ी बातों को, அது பயங்கரமான காரியமா वो இருக்கும், भयंकर होगा, அது அதிசயமான वो காரியமா अद्भुत இருக்கும், होगा, அது நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியமா आप இருக்கும். सोच भी नहीं सकते वैसे बातें होगी, கர்த்தர் நமக்காக செய்ய लेकिन போகிறார். प्रभु आपके लिए मेरे लिए करेंगे। அல்லேலூயா. हालेलुया। என் தேவன் நல்லவருங்க, मेरा परमेश्वर भला है, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. उसका अनुग्रह हमेशा के लिए है। என்ன நம்பி செய்ய போறாருங்க, मेरे ऊपर मुझसे विश्वास कर कर करेंगे। என்ன நம்பி, உங்களை நம்பி இவ்வளவு பெரிய தேவன் இவ்வளவு பெரிய காரியத்தை பயங்கரமாய் செய்ய போகிறார் என்றால் இதை காட்டிலும் என்ன ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்க. ऐसे भयंकर कार्य को परमेश्वर आपको और मेरे ऊपर विश्वास कर कर करने वाला है। इससे बढ़िया बात क्या हो सकती है इस दुनिया में। இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து புறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. इजराइल लोग मिस्र में से बाहर आ रहे थे, முன்னாடி ரெட் சி இருக்கிறது, सामने लाल समुद्र था, பின்னாடி எகிப்தர் இருக்காங்க. पीछे मिस्र का सेना थी, என்ன நடக்க போகுதுன்னே தெரியவில்லை. पता नहीं क्या होने वाला। அப்படி கர்த்தர் மோசே மூலமா என்ன சொல்றாரு, परमेश्वर मूसा की ओर से क्या कहा, பயப்படாதீர்கள், तो डरो मत, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லுகிறார். आप खड़े होकर देखेंगे कि परमेश्वर की और की उद्धार को, கர்த்தர் உங்கள் மத்தியில் செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள். परमेश्वर आपके बीच में करने वाले उद्धार को आप देखो। இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். आज जो तू देखते हैं मिस्र को वो कभी नहीं देख पाओगे। கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं இன்னைக்கு பார்க்கிற இந்த எகிப்தியரை இனிமே பார்க்கவே மாட்டேன்ட்டார். आज जिन मिस्रियों से तुम मिलता है वो तुम्हें कभी नहीं मिलेगा। இந்த வார்த்தையை நம்மளால புரிந்து கொள்ள முடியுதா? ये शब्द को हम समझ पाते हैं क्या? சரி, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில புரிஞ்சிருக்குமா அந்த வார்த்தை? क्या ये शब्द उन दिनों में इजराइल लोग समझ पाते थे क्या? அன்றைக்கு உலகத்துல மிகப்பெரிய ஒரு பெரிய நாடு, எல்லாவற்றிலும் முன்னேற்றமான ஒரு நாடு எகிப்து தான்.
उन दिनों में एक बहुत बड़ा कंट्री देश जो था वो मिस्र था. மிலிட்டரியில அவருடைய கலாச்சாரத்துல அவருடைய எல்லாவற்றிலும் பயங்கரமான ஒரு வளர்ச்சி கண்ட நாடு எகிப்து. अपने परंपरा में अपने मिलिट्री में अपनी हर बातों में तेज था मिस्र. இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா போல நீங்க வைத்துக் கொள்ளுங்களேன். मान लीजिएगा आज के समान अमेरिका के समान. ஒருவேளை இன்னைக்கு பார்க்குற இந்த அமெரிக்கா ரெடி இனிமே பார்க்கவே மாட்டேன்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுதா? अगर कोई कहते हैं आज तो अमेरिका को देखता है कभी फिर ना देखोगे करके अगर कोई कहेंगे तो हम विश्वास कर सकते हैं क्या? நம்மளுக்கு சிரிப்பு தான் வருது. हम हंसेंगे. அதுதான் அன்னைக்கு அங்க நடந்துச்சு. वैसा ही उन दिन में भी हुआ है वहां. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. वही बातों को प्रभु कहते हैं. இன்னைக்கு பார்க்கறது தான் லாஸ்ட். आज ही जो देखता है मिस्र वही अंत है. நீங்க பயப்படாதீர்கள். आप डरो मत. நான் செய்ய போற காரியத்தை நீங்கள் நின்று கொண்டு பாருங்க. जो मैं करने वाला हूँ उन बातों को आप खड़े होकर देखो. கர்த்தர் சொன்னார்னா நிச்சயம் செய்வார். परमेश्वर कहते हैं तो जरूर करेंगे. அது அவருடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி எவ்வளவு பயங்கரமான காரியமா இருந்தாலும் சரி அவர் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். अपने बच्चों के लिए वो जैसे भी बड़ी बात क्यों ना हो भयंकर क्यों ना हो वो करेंगे. அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்ல. उनके लिए ऐसा भी कोई असंभव नहीं है जो वो नहीं कर सकते हैं. ஆமா அது உண்மையிலே நடந்தது. वो जरूर ऐसा ही हुआ. அது எகிப்தியர் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. वो मिस्र सारे मर चुके थे. இன்றைக்கு கூட आज भी எகிப்து தேசத்துல எகிப்து நாட்டுக்கு சொந்தமானவன் யாருமே கிடையாது. आज भी जो मिस्र में रहने वाले में से कोई भी अपने देश वाला नहीं है स्वदेशी नहीं है. எகிப்துடைய சரித்திரத்தை நீங்க பார்க்கும்போது मिस्र की इतिहास को देखते हैं. எகிப்து தேசத்துக்கு விரோதமாய் பல படையெடுப்புகள் போர் நடந்தது. मिस्र के विरोध में कई युद्ध हुआ है. சில போர்கள்லாம் நீங்க பார்க்கும்போது ரொம்ப கொடுமையா இருக்கும். कुछ युद्ध के बारे में देखेंगे तो बहुत ही भयंकर होती है. ஆக எகிப்தியனை தேடி தேடி கண்டுபிடித்து கொன்றார்கள்னு தான் சரித்திரம் இருந்துச்சு. इतिहास इस तरह कहती है कि मिस्र लोगों को उन्होंने ढूंढ ढूंढ कर मार डाला करके इतिहास कहती है. கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நடந்தது. परमेश्वर ने जो कहा वो शब्द ऐसा ही हुआ. இன்றைக்கு எகிப்தியரை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்டா எல்லா அரபு தேசத்துல இருந்து மத்திய தரைக்கடல் அந்த நாடுகளில் இருந்தும் நாங்கள் இங்கு குடிபெயர்ந்தவர்கள் என்று சொல்லுவார்கள். अगर आज आप मिस्र लोगों को पूछेंगे तो वे कहेंगे मैं हम लोग अरब से और कई देशों में से यहाँ पर आकर हमने आया करके. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறினது. परमेश्वर की शब्द ऐसा ही पूरा हुआ. தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக ஒரு மிகப்பெரிய பயங்கரமான காரியங்களை எகிப்துடைய வரலாற்றில் கர்த்தர் செய்து முடித்தார். अपने लोगों के लिए परमेश्वर इतिहास में बहुत ही भयंकर एक कार्य को वहां पर की है. அதே தேவன் இன்றைக்கும் உயிர் உள்ளவராய் இருக்கிறார். वही परमेश्वर आज भी जिंदा है. அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். जीवित है. அவரை நம்பி வந்திருக்கிற எனக்கும் உங்களுக்கும் उस पर विश्वास कर आए हुए आपको और मेरे लिए அவர் செய்ய போற காரியங்கள் जो परमेश्वर करने वाले बातों को அது பயங்கரமா இருக்கும். वो भयानक होती है. அது உங்களால யோசித்து கூட இருக்க மாட்டீங்க. आप सोच भी नहीं पातेंगे. அவ்வளவு பயங்கரமான காரியங்களை நமக்காக செய்ய போகிறார். है वो परमेश्वर हमारे लिए करेंगे. இதை குறித்து மூணு காரியத்தை வேதத்தில் நாம் வாசிக்க ऐसे போகிறோம். तीन बातों को आपसे मैं कहना चाहता हूँ. முதலாவதாக செகண்ட் கிரானிக்கல் 2 நாளாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். पहली बात जो है दूसरा इतिहास அதுல 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 20वीं आयत की ओर पलटें. दूसरा इतिहास 20वीं आयत. நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான். हम जानते हैं கர்த்தர் செய்ய போகிற பயங்கரமான காரியத்தை வந்து பாருங்கள். परमेश्वर की और की एक भयानक कार्य को हम देखें. 20வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 20वीं आयत का पहला पद को जो पढ़ें. இதற்கு பின்பு மோவாப் புத்திரர் அம்மோன் புத்திரர் அவரோட கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரு கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார். इसके बाद मोवाबियों और अम्मोनियों ने और उनके साथ कई मुनियों युद्ध करने के लिए योसबात पर चढ़ाई की. அங்க 2வது வசனத்துல யோசபாத்தை பத்தி சொல்றாங்க. दूसरा वचन में योसबात के बारे में कहा गया है ஏராளமான ஜனங்கள் உனக்கு எதிராக வந்துட்டாங்கங்கறாங்க. तेरे विरोध कई ऐसे बड़े भीड़ आ चुका है. எக்கச்சக்கமான சத்துருக்கள் இப்ப வந்துட்டாங்க. कई विरोधियां ने आ चुका है. இப்ப என்ன செய்ய போறதுன்னு தெரியல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. तब इस्राएल लोग नहीं जानते थे क्या करें. அப்ப எல்லாரும் அவர்கள் ஜெபம் பண்றாங்க. तब उन्होंने क्या किया? प्रार्थना किया. உபவாசத்தை கூடி அவர்கள் ஜெபம் பண்றாங்க. उन्होंने उपवास डालकर परमेश्वर से प्रार्थना कर रहे थे. 12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அவங்க எப்படி ஜெபம் பண்றாங்க என்றால் 12वीं पद में எங்களுக்கு விரோதமான வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. प्रभु हमारे अंदर कोई बल नहीं है. इस बड़ी भीड़ के सामने हम खड़े हो जाएं. ஃபர்ஸ்ட் சொல்றாங்க நிக்க எங்களுக்கு பலன் இல்லன்ட்டாங்க. पहले वो कहते हैं हम खड़ी नहीं हो पाएंगे, सामर्थ्य नहीं है. இரண்டாவது சொல்றாங்க நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்றும் எங்களுக்கு தெரியவில்லைன்ட்டாங்க. उन्होंने कहते हैं कि हमें क्या करना चाहिए वो भी हमें मालूम नहीं है. இது ரெண்டு தான் ரொம்ப தேவை நமக்கு. ये दोनों बातें बहुत ही मुख्य है. நிக்கிறதுக்கு ஸ்ட்ரெngth இல்ல. हमें खड़े होने के लिए भी सामर्थ्य की जरूरत है. இந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு கூட எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. लेकिन हमें इस समय में क्या करेंगे समझ में नहीं आ रहा. ஆகையால்
इसीलिए எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. हमारी आंखें आपके ओर ताकते रहती है। எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்களாம். सारे लोग परमेश्वर के सामने खड़े थे। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, கர்த்தர் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களை வந்து பாருங்கள். परमेश्वर की और की महत्व बातों का आकर देखें। மிகப்பெரிய சத்துருக்கள் கூடி வந்துட்டாங்க. वहां पर बहुत ज्यादा शत्रु ने आ गया, எதிரிகள் கூடி வந்துட்டாங்க. बैरियों ने आ गया। நம்மளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. हमें पता नहीं क्या करें। மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சுங்க. बहुत बड़ा परेशानी, கொரோனா வந்துருச்சுங்க. कोरोना आ गया, போராட்டம் வந்துருச்சுங்க. युद्ध आ गया, பிசினஸ்ல பெரிய லாஸ் வந்துருச்சுங்க. व्यापार में बड़ी लॉस हो गया। என்ன செய்யறதுன்னு தெரியல. पता नहीं क्या करें। உபவாசம் போடுங்க. उपवास करिए, கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்க. परमेश्वर के सन्मुख खड़ी हो जाइए, உண்மையை ஒத்துக்கொள்ளுங்க. आप सच्चाई को मान जाइए। நிற்க பலன் இல்ல. आप कहिए प्रभु खड़े होने के लिए सामर्थ नहीं है, என்கிட்ட திட்டமும் இல்ல, பிளானும் இல்ல, ஒண்ணுமே இல்லங்க. हमारे पास सोच भी नहीं है, विचार भी नहीं है, कुछ नहीं है। கர்த்தர் சொல்லுகிறார். प्रभु कहते हैं 15வது வசனத்துல கடைசியில பாக்கும்போது 15वें अध्याय में जब पढ़ते हैं तो இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது என்று சொல்லுகிறார். ये युद्ध तेरा नहीं है, ये परमेश्वर का है। வாருங்கள், கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். आप आकर परमेश्वर की कार्य को देखो, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. क्योंकि युद्ध तुम्हारा नहीं। இந்த பெரிய சேனைகள் இவங்களுக்கு விரோதமா தான் வந்திருக்கு. जरूर ये बड़ी सेना जो आ चुकी है वो इनके विरोध ही, யோசபாத் के विरोध ही आ गई है। சத்துருக்களும் பிரச்சனைகளும் உங்களை தான் டார்கெட் பண்ணி வந்திருக்காங்க. शत्रु और बैरियों ने आपकी और टारगेट करके ही आए हैं। பட் கர்த்தர் என்ன சொல்றாரு? लेकिन परमेश्वर क्या कहे? ஏய், இந்த சண்டை உங்களோடது இல்லப்பா, என்னோடதுன்ட்டார். हे ये लड़ाई तेरा नहीं है, मेरा है। ஆமென். आमीन, ஹalleluya. हालेलुया। ஆசீர்வாதத்தெல்லாம் நம்மட்ட கொடுக்கறாரு. प्रभु आशीषों को हमारे पास दे देते हैं, வெற்றியை நம்மட்ட கொடுக்கறாரு. जयत को हमें देते हैं, ஆனா சண்டைய, பிரச்சனை, யுத்தத்தை அவர்ட்ட எடுத்துக்கிறார். लेकिन युद्ध को, लड़ाई को प्रभु अपने ऊपर ले लेते हैं। எவ்வளவு நல்ல தேவனா இருக்கிறார். कितना अच्छा परमेश्वर। இங்க என்ன நடக்குதுன்னு பாக்கும்போது यहाँ पर क्या हुआ है? அவங்க எல்லாம் எதிரிகள் வந்துட்டாங்க. यहाँ पर सारे शत्रु आ चुके हैं। எல்லாம் அந்த யுத்தத்துக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாவற்றையும் எடுத்துட்டு எதிரிகள் வராங்க. अभी युद्ध करने के लिए सारे सामान को लेते हुए उन्होंने, सारे बहरियों ने आ चुके हैं। ஆனா நம்ம ஆளுங்க எப்படி போறாங்க? लेकिन हमारे लोग ऐसे गए। 21 வசனத்துல வாசிக்கும்போது 21वीं आयत में துதிக்கவும், उन्होंने स्तुति करने, கர்த்தரை பாடவும், परमेश्वर को भजन गाने, ஒரு கொயரை நிப்பாட்டுறாங்க. एक गायक की झुंड को खड़ा किया। அவங்க என்ன சொல்லணும்? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடணுமா. उन्हें किस तरह गाना गाना चाहिए? यहोवा का धन्यवाद करो क्योंकि उसकी करुणा सदा की है। ஒரு சண்டை போறதுக்கு வந்துட்டான். एक व्यक्ति ने लड़ाई करने के लिए आया। அந்த நேரத்துல கிட்டாரை கீபோர்டு வச்சுட்டு கர்த்தர் நல்லவர், God is good all the time, God is good all the time னு வாசிட்டு இருந்தா, अगर उस समय आप गिटार कीबोर्ड लेकर अगर परमेश्वर भला है, उसकी करुणा सदा की है करके अगर गीत गाएंगे तो எப்படி இருக்கும் பாருங்களேன். कैसा लगेगा? இது ஏதாவது சம்பந்தமா இருக்குதா? कोई संबंध है इसमें? ஆனா இவங்க அப்படித்தான் செஞ்சாங்க. लेकिन ऐसा ही उन्होंने की। துதி செய்ய தொடங்கின போது जैसे उन्होंने स्तुति करने की लगी, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். प्रभु उन बैरियों को आपस में एक के विरोध दूसरे को खड़ा कर लिया। அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. वो भला है, उनका करुणा सदा की है। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो जाए। கர்த்தர் நமக்காக யுத்தங்களை செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमारे लिए युद्ध करने वाला परमेश्वर है। இதைத்தான் வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். इसी बातों को आप आकर देखो करके कहते हैं। ஆமென். आमीन। எனக்கு பலன் இல்ல, मेरे अंदर कोई बल नहीं है, தைரியம் இல்ல, धैर्य नहीं है, எந்த திட்டமும் இல்ல. कोई योजना भी नहीं है। ஆனா கர்த்தர் செய்யற போகிற மகத்துவமான காரியங்களை வந்து பாருங்கள். लेकिन परमेश्वर की और की महत्व कार्य को आकर देखो। என்ன காரியம்? कौन सी बात है? யுத்தத்தை நமக்காக அவர் முன்னின்று செய்ய போகிறார். बड़ी युद्ध को प्रभु हमारे चलते वो खड़े होकर करने वाला है। ஆமென். ஆமென். உங்களுக்கு நிச்சயமாய் பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், சத்துருக்கள் எழும்பி வருகிற இந்த சூழ்நிலையில आपके विरोध में परेशानियां, युद्ध, लड़ाई, बैरियों, शत्रु सब आते हैं। சங்கீதக்காரர் சொல்லுகிறார், भजन गायक कहता है 20வது சங்கீதத்துல வாசிக்கும்போது 20वीं भजन में 7வது வசனத்தை வாசிக்கும்போது 7वीं आयत में कहता है, சிலர் எதை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள்? कुछ लोग किसके बारे में घमंड करते हैं? ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். कुछ रथों के प्रति और किसी ने घोड़ों के प्रति भरोसा रखते हैं। நாங்களோ परंतु எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். हम तो अपने परमेश्वर यहोवा ही का नाम लेंगे। என்ன நடந்தது? ரிசல்ட் क्या हुआ उत्तर? அடுத்த வசனத்துல आगे वचन में அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். वे तो झुक गए। நாங்களோ
और गिर पड़े, துதிக்கிற நாங்களோ, परंतु स्तुति करने वाले हम, ஆராதனை செய்கிற நாங்களோ आराधना करने वाले हम எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். हम उठे और सीधे खड़े रहे। கர்த்தர் நமக்காக செய்கிற ये யுத்தம். परमेश्वर हमारे लिए करते हैं युद्ध। ஆமென், आमीन, ஆமென், आमीन, ஹalleluya. हालेलुया। கர்த்தரத்துல விசுவாசமாயிருங்க. आप विश्वास रहे मसीह में। சில சமயத்துல कई बार விசுவாசிகளை நம்பக்கு தேவையானது ஒன்று என்ன தெரியுங்களா? विश्वास ही हमारे लिए एक चीज की जरूरत है। பிரச்சனைகள் சத்துருக்கள் இப்படி எழுப்பி வரும்போது जब बैरी आते हैं हमारे विरोध में, நம்ம என்ன செய்ய போறோம்? உடனே हम तुरंत क्या करेंगे? உடனே போலீஸ் ஸ்டேஷன் போலாமா? तुरंत पुलिस स्टेशन जाएंगे क्या? கோர்ட் போகலாமா? कोर्ट में जाएंगे क्या? இந்த பெரிய மனிதரை பார்க்கலாமா? और कोई बड़े व्यक्ति से मिलें क्या? பேசலாமா? या बात करें क्या? சண்டை போடலாமா? लड़ाई करें क्या? இதெல்லாம் ஒண்ணுமே லாய்க்கப்படாது. ये कुछ भी सही नहीं है, இது ஒண்ணுமே வேலை செய்யாது. कुछ भी कार्य भी नहीं करेगी। அமைதலா இருங்க. हम चुपचाप रहें, கர்த்தருடைய பிரசன்னத்துல உட்காருங்க. आप परमेश्वर की उपस्थिति में बैठे। இது கொஞ்சம் கஷ்டம் தான், जरूर ये थोड़ा सा मुश्किल है, பட் கர்த்தருக்கு காத்திருங்க. लेकिन परमेश्वर के पास हम बैठे रहें। நமக்காக அவர் யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். हमारे लिए परमेश्वर युद्ध करने के लिए सामर्थ्य है। அவர் செய்கைகளை வந்து பாருங்கள், उनकी किए हुए बातों को आकर देखो, பயங்கரமா இருக்கும். वो भयंकर होती है। துதிக்கும் போதே जब आप स्तुति करते हैं तो அவங்க சத்துருக்கள் எல்லாரும் விழுந்து போயிட்டாங்க. वहां पर सारे शत्रु गिर पड़े। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। எவ்வளவு நல்ல தேவனா वो இருக்கிறார், कितना महान परमेश्वर है, எவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறார். कितना वो पवित्र परमेश्वर है। இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாமா? दूसरा एक बात को हम देखें क्या? ரெண்டு ராஜாக்கள் दूसरा राजा 3ஆம் அதிகாரத்துல तीसरा अध्याय அதுல 17வது வசனத்தை வாசிக்கும் போது 17वें वचन को हम पढ़ेंगे। செகண்ட் கிங்ஸ் சாப்டர் 3ல வெர்ஸ் 17 வாசிக்கும் போது, दूसरा राजा 3 का 17वां आयत, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். तुम्हारे सामने ना तो वायु चलेगी और ना वर्षा होगी, तो भी ये नाला पानी से भर जाएगा और अपने गाय बैलों और पशुओं समेत तुम पीने पाओगे। அவருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். आइए परमेश्वर की बातों को आकर देखिए। முதலாவது என்ன பார்த்தோம்? पहले हमने क्या देखा? நமக்காக கர்த்தர் நின்று யுத்தம் பண்ணி வெற்றியை கொடுத்தார். हमारे लिए प्रभु खड़े होकर युद्ध कर कर हमारे लिए विजयता को देते हैं। நாம் சும்மா இருந்தோம், हम चुप थे, நாம் வெறும் துதித்து தான் இருந்தோம். बस हम स्तुति करते थे। இரண்டாவதாக அவருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். दूसरा आकर उनके परमेश्वर की कार्य को देखिए। இங்க ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது, यहाँ पर एक तराई है, இங்க ஒரு பஞ்சம் இருக்கிறது, यहाँ पर एक बहुत बड़ा अकाल है, இங்க ஒரு வறட்சி இருக்கிறது, यहाँ पर एक सूखापन है, இங்க ஒரு வெறுமை இருக்கிறது, यहाँ पर एक खालीपन है, அங்க ஆடு மாடுகளுக்கு கூட தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை, वहाँ पर बैल पशुओं के लिए भी कुछ नहीं है, அவ்வளவு வறட்சி. इतनी अकाल खालीपन। அப்படின்னா எல்லாமே காலி ஆயிடுச்சு. इसका मतलब सब कुछ खाली हो गया। கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर क्या कहा? இது எப்படி நிரம்பும்? ये कैसा भर जाएगी ये नाला? மழை வந்தா நிரம்பும், या बरसात होगी तो भरेगी, வெள்ளம் வந்தா நிரம்பும், या बाढ़ आएगी तो भरेगी, அட்லீஸ்ட் ஒரு காத்தாத அடிக்குதா? कम ஒண்ணுமே से कम இல்ல. कुछ वायु तो चलना चाहिए। இதெல்லாம் நம்மளுடைய பிளான். ये सारे हमारी योजना है, கர்த்தருடைய பயங்கரமான காரியம் எப்படி இருக்கும்? लेकिन परमेश्वर की भयंकर कार्य कैसा होती है? இயற்கைக்கு அப்பாற்பட்டது, वो असाधारण, நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத हमारे அளவுக்கு. सोचों से बढ़कर। அப்பா மழை இருக்காது, காத்து இருக்காது, वायु ஒண்ணுமே नहीं இருக்காது. चलेगी, बरसात नहीं चलेगी, कुछ नहीं होगी, ஆனால் तो भी பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். ये नाला पानी से भर जाएगा। ஹalleluya. हालेलुया। இந்த காலியானது நிரப்பப்படும், ये खालीपन भर जाएगी, இந்த வெறுமையானது நிரப்பப்படும். ये सूखापन भर जाएगी, கர்த்தர் நிரப்புகிறார். क्योंकि परमेश्वर भर देंगे। நம்ம எவ்வளவு தான் சயின்ஸை யூஸ் பண்ணி, அறிவை யூஸ் பண்ணி, திட்டங்களை யூஸ் பண்ணி எவ்வளவு தான் பண்ணாலும் அது நிரம்பவே நிரம்பாது. जितना भी आप साइंस को इस्तेमाल करें, अपने ज्ञान अपने समझ को इस्तेमाल करें, वो कभी नहीं भरेगी। அங்க ஒரு வெறுமை இருக்கிறது, यहाँ पर एक खालीपन होती है, கர்த்தர் நிரப்ப போகிறார். लेकिन परमेश्वर भरेंगे। ஒருவேளை அறிவு கேட்டுக்கிட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इस वचन को सुनने वाले प्रभु के प्यारे लोग, உங்களுடைய வருமானத்துல நீங்க பல வெற்றுமையை பார்த்துட்டு இருக்கிறீங்க. आपकी कमाई में कई खालीपन को आप देखते होंगे। முயற்சி செய்து எல்லாமே காலியா தான் இருக்கிறது. आप जितना कोशिश करें उतना खाली हो रहा है, கர்த்தர் நிரப்புவார். लेकिन परमेश्वर भरेंगे। இத கர்த்தருடைய பயங்கரமான यही காரியம். परमेश्वर की भयंकर कार्य है। இப்படி செய்தா அப்படி செய்தா நிரப்பலாம்னு நீங்க யோசிக்கிறீங்க. ऐसा करें वैसा करें तो भर जाएगा करके आप सोचते हैं, கர்த்தர் நினைத்தார் என்றால் लेकिन परमेश्वर सोचते तो ஒரே இரவுல, एक रात के अंदर, ஒரே நாள்ல एक दिन के अंदर கர்த்தர் அதை நிரப்புவார். परमेश्वर उसे भरेंगे। இதுவரை பார்க்காத அளவுக்கு अभी तक जो आपने नहीं देखा वैसा கர்த்தர் நிரப்புவார். परमेश्वर भर जा देंगे। ஒரு திருப்தி உண்டாகும்.
एक तृप्त होगा, ஒரு ஆசீர்வாதம் एक உண்டாகும், आशीष होगा, ஒரு செழிப்பு உண்டாகும். वहाँ पर एक बहुत बड़ा बढ़ोतरी होगी। இதுதான் கர்த்தருடைய மகிமையான காரியங்களா यही இருக்கிறது. परमेश्वर की महत्व बातें இது हैं, கர்த்தருடைய மகிமையான காரியங்களா இருக்கிறது. परमेश्वर की महिमा की बात है। ஈவன் இந்த காரியத்தை அந்த ராஜாவோட கூட புரிந்து கொள்ள முடியல. यहाँ तक कि वो राजा भी नहीं समझ पाया ये क्या है, இது கர்த்தர் செய்யற செயலா இருக்கிறது. क्योंकि ये परमेश्वर की कार्य है। அப்படினா என்ன? इसका मतलब क्या है? அரசாங்கத்தினால கூட செய்ய முடியாத காரியத்தை इसका मतलब सरकार भी नहीं कर सकता है वैसे बातों को என் தேவன் எனக்காக செய்வார். मेरा परमेश्वर मेरे लिए करेंगे। இவ்வளவு காசு நம்ம கொடுக்கணும், इतना पैसा हमें देना है, பட் பேங்க் அக்கவுண்ட் காலியா இருக்கு, लेकिन आपका बैंक खाता में खाली है, என் பர்ஸ் காலியா இருக்கு, मेरा पर्स खाली है, என் வீடு காலியா இருக்கு, मेरा घर खाली है, என்னோட கிச்சன்ல எல்லா திங்ஸ் காலியா இருக்கு. मेरे किचन में कोई भी चीज नहीं है, கர்த்தர் நிரப்புவா. परमेश्वर भरेंगे। எடுத்து வாசிப்போம். आप पढ़ें 2 ராஜாக்கள் 7 அதிகாரத்துல दूसरा राजा 7वें अध्याय में அதுல 1 வசனத்தை வாசிக்கும்போது पहला वचन में 2 King chapter 7 verse 1 and 2 வாசிக்கும்போது எலிசா சொல்லுகிறார், यहाँ पर एलिशा नबी कहते हैं கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், परमेश्वर की वचन को सुनो। நாளைக்கு இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலில் 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறாராம். कल इसी समय सोमरोन के फाटक में सभा भर मैदा 1 सेकल में और 2 सभा जो भी 1 सेकल में बिकेगा। நாளைக்கு இதே நேரத்துல कल इसी समय இந்த காரியம் எல்லாம் நடக்கும். ये सारी बातें होगी, அதான் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லங்க. लेकिन होने का कोई ऐसा संभव नहीं है। ராஜாவுடைய பிஏ சொல்றாரு, राजा का पीए कहता है வானத்தை திறந்தா கூட இதா நடக்காதுன்றார். आकाश को खोलेंगे तब भी ऐसा कुछ हो सकता है क्या? வானமே திறந்தா கூட நடக்காதுன்றார். अगर आकाश की सड़कों को खोले तो भी ऐसा कुछ नहीं हो सकता। சர்வதம் நம்ம சொல்லுவோம்ல, कई बार हम भी कहते हैं ना, இதெல்லாம் சான்ஸே இல்லங்க, ऐसा होने का कोई संभव नहीं है, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லங்க. ये कभी नहीं हो सकता। எலிசா என்ன சொல்றார்? लेकिन एलिशा ने क्या कहा? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. परमेश्वर यहोवा के वचन को सुनो। ஆமென். आमीन। கேளுங்க, अब सुनो, அவிசுவாசப்படாதீங்க, अब विश्वास ना रहो, விசுவாசமா இருங்க. विश्वास करो, நாளைக்கு நேரம் நடக்கும். कल की इसी समय இதை होगा। கேட்டுக்கொள்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इसे सुनने वाले प्रभु के लोगों, நாளைக்கு நேரம் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். कल इसी समय आपके जीवन में कुछ अद्भुत होगी। ஆமென். आमीन। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இது எப்படி நடக்கும்? कैसा होगा? யார் கொண்டு வருவா? कौन करेगा? இதெல்லாம் யோசிக்காதீங்க. ऐसा मत सोचें, நாளைக்கு நடக்கணும், நடக்கும். कल होगा तो होगा। இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. என்ன यही வார்த்தை? परमेश्वर की वचन है। எங்க வாழ்க்கையில எல்லாம் நடந்திருக்கு. हमारे जीवन में ऐसा हुआ है, இன்னைக்கு யோசிச்சே இருந்திருக்க மாட்டோம். हम सोच भी नहीं होते हैं। ஏன் காலையில கூட நாங்க எந்திரிச்சு யோசிச்சு கூட இருந்திருக்க மாட்டோம். इसका मतलब सवेरे भी हमने कभी नहीं सोचे होंगे, ஆனா அன்னைக்கு நைட்டுக்குள்ள தேவன் ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். लेकिन उसी दिन रात के अंदर परमेश्वर बहुत बड़ा अद्भुत को की है। அது எங்களால முடியாததுல செஞ்சிருக்காங்க. हमारे से ऐसा कभी नहीं हो सकता वैसे बातों को प्रभु की है। இதுதான் கர்த்தருடைய यही परमेश्वर की और की बात है, பயங்கரமான காரியங்கள். भयंकर कार्य है। ஹalleluya. हालेलुया। உங்களுடைய தேவைகள் மிகப்பெரிய தேவையா இருக்கலாம். आपकी जरूरतें बहुत ही बड़ा जरूरत हो सकता है। இந்த வசனத்தை வாசிப்போம். और एक वचन को हम पढ़ें, என்னாகமம் गिनती की किताब 11வது அதிகாரத்துல 11वीं अध्याय में 21 வசனம் 22 வசனம். 21 और 22 को पढ़ेंगे। என்னாகமம் 11ல 21 22. गिनती 11, 21 और 22। இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க, यहाँ पर इजराइल लोग थे, சுமார் 6 லட்சத்துக்கு மேலானவர்கள். 6 लाख से अधिक थे। அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு. उनके लिए एक इच्छा हुआ। என்ன ஆசை? क्या इच्छा थी? மீட் சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும்னு ஆசை. उनके लिए मीट खाना है। கர்த்தர் சொல்லிட்டாரு, परमेश्वर ने कहा ஒரு மாசம் முழுவதும் நான் சாப்பாடு கொடுப்பேன், இறைச்சி கொடுப்பேன்ட்டு. आपके लिए 1 महीना तक मैं मीट खिलाऊंगा। கொஞ்சம் யோசித்து பாருங்க, जरा सा सोचिए, 1 month மீட் எப்படியே கிடைக்கும்? 1 महीना हर रोज मीट कैसे मिलेगी? சும்மா இன்னைக்கு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, अगर आज आप सोचेंगे तो ஒரு கிலோ ஆட்டுக்கறி கிட்டத்தட்ட 600 ரூபாய் 700 ரூபாய்க்கு விற்குதுன்னு சொல்றாங்க. 1 किलो मीट जो है 600-700 ऐसा मिलती है। போய் 200 கிராம் 1/4 கிலோ வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம் நம்ம. 1 पाव ऐसा हम लेकर आते हैं, ஆனா ஒரு மாசம் முழுவதும் लेकिन 1 महीना पूरा கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள், कम से कम 6 लोग से ज्यादा लोग, அவங்களாம் நல்லா சாப்பிடுற ஆட்கள். वे सारे अच्छे से खाने वाले थे। நம்ம ஆடு மாடா இருக்கிறத அடிச்சா கூட கிடைக்காது. जितने बैल पशुएं हैं वो सारे मारेंगे तो भी वो काफी नहीं होगी। சமுத்திரத்துல இருக்கிற எல்லா என்ன சொல்றது மச்சங்கள் எல்லாம் அவங்களுக்கு சேர்த்தா கூட போதாது. समुद्र की सारी मछलियां को ले आएंगे तो भी वो काफी नहीं होगी। இது யார் நினைக்கிறா? ये कौन सोच रहे हैं? மிகப்பெரிய தலைவனாகிய மோசேக்கு அந்த எண்ணம் வந்துருச்சுங்க. बहुत बड़ा नेता मूसा के लिए भी ऐसा सोच आ गया। அத என்ன சொல்ல வரேன்னா, मतलब क्या कहने आ रहे हैं? கர்த்தருடைய செய்கைகளை அதிசயத்தை பார்த்தா
அதை கேட்கும் போது அந்த மோசேக்கே டவுட் வந்துருச்சு, இப்படிலாம் நடக்குமான்னு. அதுதான் கர்த்தருடைய வல்லமை. परमेश्वर की बातों को जब परमेश्वर ने जो कहा उन बातों को सुनते ही मूसा को भी डाउट आ गया, संदेह आ गया, क्या ऐसा हो सकता है क्या? लेकिन यही परमेश्वर की कार्य है. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहते थे நீ என்ன யோசிக்கிறியா இப்படி? तू ऐसा सोचता है क्या? இப்பொழுது நீ காண்பாய் என்கிறார். अब तू देखेगा. ஆமென், आमीन, ஹalleluya. हालेलुया. நிச்சயமாகவே நடந்ததுங்க. ये ऐसा ही हुआ. ஹalleluya. हालेलुया. கர்த்தருடைய வல்லமை, परमेश्वर की सामर्थ, இதுதான் கர்த்தருடைய மகத்துவமான यही காரியம். परमेश्वर की महत्व बात. இது எப்படி நடக்கும்? कैसा होगा? மேரி சொல்றா, இது எப்படி நடக்கும்? मरियम ने पूछा ये कैसा होगा? சகரியா மிக வயசானவர், இதெல்லாம் எப்படி நடக்கும்? சான்ஸே கிடையாது. जकरिया ने बहुत ही बूढ़ा था, उन्होंने पूछा ये कैसा होगा? அன்னாருடைய கற்பம் செத்து போயிருச்சு, இது எப்படி நடக்கும்? हन्ना का गर्भ तो नहीं है, वो कैसा होगा? சாராளுடைய கற்பம் எல்லாம் செத்து போய் வயது சென்றவள், இது எப்படி நடக்கும்? सराय का गर्भ सारे मर चुका है, ये कैसा होगा? கர்த்தர் செய்யற பயங்கரமான காரியம். लेकिन परमेश्वर की भयंकर कार्य है. வந்து பாருங்கள், आप आकर देखो. உங்களுடைய வெற்றிடத்தை அவர் நிரப்புவார். आपकी खालीपन को प्रभु भरेंगे. இல்லாததை கர்த்தர் நிரப்புவார். जो नहीं है उन बातों को भर देते हैं. இது கர்த்தர் செய்யற செயலா ये இருக்கிறது. परमेश्वर की कार्य है. அதே வல்லமை वही सामर्थ கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வாராக. परमेश्वर आपके जीवन में भी करने पाए. நிரம்பி நிரம்பி வழியக்கூடிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. भर भर के बहने वाले के अनुभव को प्रभु आपके जीवन में दे सके. ஆமென். आमीन. உங்க பாத்திரம் நிரம்பி வழியக்கூடிய ஒரு அனுபவம். आपका बर्तन भरकर पूरा उमड़ने का अनुभव होने पाए. உங்க கிச்சன்ல இந்த மளிகை சாமான்கள் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவார். आपके किचन के अंदर किराना के सामान और ऐसे उमड़ने के अनुभव को प्रभु दे सके. கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் தேல் தான் இருந்துச்சு, என்னது மாவு தான் இருந்தது. थोड़ा सा तेल, थोड़ा सा आटा ही था. வாட்டு கர்த்தருடைய கரத்துல போகும்போது, लेकिन जब परमेश्वर के हाथ में जाती है तो, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, जब परमेश्वर के वचन को आज्ञाकारिता रहते हैं तो கர்த்தருங்க அற்புதம் நடக்குது. परमेश्वर वहां पर अद्भुत काम करते हैं. பயங்கரமான காரியங்களை வந்து भयंकर பாருங்க. कार्य को करते हैं. முதலாவது பார்த்தோம், पहले हमने देखा கர்த்தர் நம்மளுக்காக செய்யற யுத்தத்தை வந்து பாருங்கள். परमेश्वर हमारे लिए करते हैं वो युद्ध को देखो. இரண்டாவதாக பார்த்தோம், दूसरा हमने देखा கர்த்தர் வெற்றிடத்தை நிரப்புகிறதை நீங்க வந்து பாருங்க. परमेश्वर खालीपन को भरते हैं, उन बातों को देख सकते हैं. கடைசியாக ஒன்று பார்ப்போம், अंतिम में சங்கீதம் 54வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். भजन 54 की ओर पलटे. அதுல 7வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, 7वीं आयत को हम पढ़ेंगे. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களில் நீதி சருக்கட்டுதலை கண்டது. क्योंकि तूने मुझे सब दुखों से छुड़ाया है और मैं अपने शत्रुओं पर दृष्टि करके संतुष्ट हुआ हूँ. மூணாவது கர்த்தர் செய்யற பயங்கரமான காரியங்களை வந்து பாருங்கள். तीसरा, आप परमेश्वर के और के भयंकर कार्य को आकर देखिए. என்ன பயங்கரமான कौन காரியம்? सा है वो? என் கர்த்தர் என் சத்துருக்களில் மத்தியில அவர்களுக்கு முன்பாக நீதியை சரியாய் செய்கிறவராய் இருக்கிறாரா. मेरा प्रभु मेरे शत्रुओं के सामने उन्ना न्याय चुकाने वाला परमेश्वर है. அந்த நீதி எங்க கிடைக்கும்? वो न्याय कहाँ मिलेगी? கோர்ட்ல கிடைக்கணுங்கிறாங்க. लोग बोलते हैं कोर्ट में जाएंगे तो मिलेगा. அது எந்த அளவுக்கு கிடைக்குது என்பது நமக்கு தெரியும். वो कैसा मिलता है हम जानते हैं. பட் என் தேவன் मेरा परमेश्वर எனக்காக சரியான நீதியை தருவார். मेरे लिए सही न्याय करेगा. ஆமென், आमीन, ஹalleluya. हालेलुया. நீதிமான்களுக்கு அவர் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். धर्मी लोगों के लिए वो न्याय करने वाला परमेश्वर है. அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். वो न्याय का परमेश्वर है. அவரிடத்துல எந்த அநீதியுமே இல்லை. उनके पास कोई भी ऐसा अन्याय नहीं है. அவர் உண்மை உள்ளவர், वो सच्चाई है, அவர் சத்தியம் உள்ளவர், वो विश्वास योग्य है, அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். वो सब कुछ सुंदर तरीका से करते हैं. ஆமென். आमीन. எஸ்தருடைய புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது, एस्तर की किताब में जब पढ़ते हैं तो அங்க ஒரு மினிஸ்டர் இருக்கிறார், அவர் பேர் ஆமான். वहां पर एक मिनिस्टर है, मंत्री जी है, उनका नाम है आमान. அவர் ஆமான் என்ன செய்றார்? वो क्या किया? ஒரு 50 அடி நீளமுள்ள ஒரு பெரிய தூக்கு மரத்தை ரெடி பண்ணுகிறார். उन्होंने 50 फुट का एक ऐसा आत्महत्या का एक लकड़ी को तैयार की. யாருக்காக? किसके लिए? இந்த மொர்தகாய்க்காக. ये मुर्दगाय के लिए. மொர்தகாய்க்கு மாத்திரமல்ல, सिर्फ मुर्दगाय के लिए नहीं, அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி उसने अपने अधिकार को इस्तेमाल कर 127 நாடுகளில் இருக்கிற எல்லா யூதர்களை அழிக்கும்படியாக 127 देशों के अंदर जो रहते हैं सारे यहूदियों के विरोध में அவர் ஒரு பெரிய திட்டத்தை उन्होंने பண்ணுகிறார். बड़ी योजना की. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर ने देखती रहा.
நல்லா கவனிங்க. ध्यान से सुनिए, அவர் ஆமான் மிகப்பெரிய மினிஸ்டர் தான். आमन जरूर एक बहुत बड़ा मंत्री है, ராஜாவுக்கு அடுத்தபடியா இருக்கிறார். राजा के दूसरे स्थान पे है, அவர் கீழே 127 நாடுகள் இருக்கிறது. उनके नीचे 127 देश है, அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். वो सोचेंगे तो कुछ भी कर सकता है, அவர் அப்படிதான் பிளான் பண்ணாரு. वो वैसा ही योजना की, கர்த்தருடைய சந்ததியை அழிக்கும்படியாக परमेश्वर की वंश को उन्होंने मार डालना ही सोचा, கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். लेकिन परमेश्वर देखते रहे। அதை எதிர்த்து நிக்கிறதுக்கோ கேட்பதற்கோ அங்க இருக்கிற ராஜாவராலையும் முடியாது, அந்த கோர்ட்டாலையும் முடியாது, போலீஸாலையும் முடியாது. பட் கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். उन बातों को सामना करने के लिए वहाँ की राजा या कोर्ट या कुछ भी नहीं है वहाँ पे, लेकिन परमेश्वर उन बातों को देखते रहे। நடந்தது என்னது? क्या हुआ? எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது एस्तर 7वें अध्याय 9 पद को இந்த पढ़ेंगे। இந்த தூக்கு மரம் யூதர்களுக்காக செஞ்சிட்டு இருந்தாரு. उन्होंने जो लकड़ी तैयार किया वो जरूर यहूदी के लिए तैयार किया, மொர்தெகாய்க்காக செய்யப்பட்டது. मुर्दगाय के लिए उन्होंने तैयार की, ஆனா இப்ப அதே தூக்குல लेकिन उसी लकड़ी के अंदर ராஜா கட்டளை எடுக்கிறார். राजा ने उनके लिए आज्ञा दिया। என்ன கட்டளை? क्या कौन सी आज्ञा? அதுல அவனை தூக்கி போடுங்கன்ட்டார். उसी फांसी का खंबा में हामान को मार डालो। ராஜாவும் ஆமானும் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. राजा और हामान तो बहुत दोस्ती थे, ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய காரியத்தை சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. एक दूसरे से इतने वो नजदीक रहते थे, ஆனா लेकिन அவங்களுக்குள்ளே தேவன் நின்று அங்க நீதியை கொண்டு வந்திருக்கிறார். उनके बीच में भी प्रभु खड़े होकर वहां पर न्याय किया, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, अपने बच्चों के लिए, தன்னுடைய பிள்ளைகளுக்காக अपने बच्चों के लिए அவர் நீதியை சரிகட்டுகிற தேவனாய் இருக்கிறார். उन्हें न्याय को पूरा करने वाला परमेश्वर है। அருமையான தேவனுடைய प्रभु பிள்ளைகளே, के लोगों, நீங்க அந்த நீதிக்காக, அந்த நீதி உள்ள தேவனை மாத்திரம் நீங்க பிடித்துக் கொள்ளுங்கள். बस आप न्याय का परमेश्वर को ही पकड़े रखें, அவர் சரியான நேரத்துல உங்களுக்காக நீதி செய்கிறவராய் இருக்கிறார். वो उत्तम समय पर आपके लिए न्याय झुकाने वाला परमेश्वर हो गए। இன்னொரு வசனத்தை வாசிப்போம். और एक वचन को हम पढ़ेंगे, வெளிப்படுத்தல் प्रकाशित वाक्य அதுல 16வது அதிகாரத்துல 16वें अध्याय में 5வது வசனத்தை வாசிக்கும் போது 5वें आयत को हम पढ़ेंगे। பரிசுத்தராகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராய் இருக்கிறீர். हे पवित्र जो है और जो था, तू न्यायी है और तूने ये न्याय किया। அவர் நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராய் இருக்கிறீர். वो न्याय के लिए वो न्याय है। நாம் எல்லாரும் ஒரு நாள் அந்த ஜட்ஜ்மென்ட்க்கு முன்னாடி நிற்க போகிறோம். हम सारे उस एक दिन वहां पर न्याय के समय में खड़े हो जाएंगे। கர்த்தர் நமக்காக சரியான தீர்ப்பை அவர் கொடுக்க போதுமானவராய் प्रभु இருக்கிறார். हमारे लिए सही न्याय करने के लिए वो काफी है। இந்த உலகத்துல நீங்க உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற நியாயங்களை நீங்க சொன்னா ஜனங்கள் இன்னும் கேட்க மாட்டேங்கிறாங்க. आज दुनिया में आप आस पड़ोस में अपनी न्याय को बताते तो वो वे नहीं सुनते हैं, ஆனால் लेकिन உங்களுக்கு என்று ஒரு நாள் வருகிறது. आपके लिए एक दिन आ रही है, உங்களுக்கு என்று ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. சரியான आपके लिए நாள் एक न्याय का दिन आ रही है। கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். परमेश्वर ले आएंगे, கர்த்தரே செய்ய போகிறார். परमेश्वर खुद न्याय करेंगे। ஆமென். आमीन। ஒரு வசனத்தை வாசிப்போம். और एक वचन को पढ़ें, ரோமர் 12 அதிகாரம் रोमियो की 12वीं अध्याय 19வது வசனத்தை வாசிப்போம். 19 आयत को हम पढ़ेंगे। ரோமர் 12:19ல रोमियो का 12 का 19 में, பிரியமானவர்களே, हे प्रियो, கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்களேன். क्या कहते हैं देखिए, பழி வாங்குதல் எனக்குரியது, बदला ना लेना, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். परमेश्वर क्रोध को अवसर दो, क्योंकि लिखा है बदला लेना मेरा काम है। हाँ। प्रभु कहता है मैं ही बदला दूंगा। அரே பழி வாங்குறதெல்லாம் ஏன் வேலைன்ட்டார். प्रभु कह दिया कि बदला लेना तो मेरा काम है। எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். कितनी आश्चर्य की बात है। நீங்க நினைப்பீங்க பாரு எப்படியாவது அவனை பேசுவேன் பழி வாங்குவேன் ஏதாவது ஒரு நாள் கிடைக்கும் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. आप सोचते होंगे कि किसी एक दिन तो मुझे मौका मिलेगा, उनको जरूर मैं बदला लेते ही रहूंगा। ஆண்டவர் சொல்றாரு, டேய் நீ பழி வாங்காத, நீ கோபப்படாத, நீ அமைதியா உட்கார்ந்துரு, பழி வாங்குறதெல்லாம் ஏன் வேலை, நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுல சும்மா உட்கார்ந்துருங்க. लेकिन परमेश्वर कहते हैं तू बदला नहीं लेना किसी से, बस तू चुपचाप रहना, बदला लेना तो मेरा काम है करके प्रभु कहते हैं। ஆமென். आमीन। சில பெரிய பெரிய மனிதர்கிட்ட நம்ம போய் நிக்க கூட முடியாதுங்க. कुछ पैसे ऐसे बड़े बड़े लोगों के सामने हम खड़े भी नहीं हो सकते, ஆமென். நம்ம பேச்ச கூட கேட்க மாட்டாங்க. हमारी बातों को सुनेंगे भी नहीं। பட் கர்த்தர் நீதி செய்கிறவர். लेकिन प्रभु बदला लेने वाला प्रभु இதுதான் है। கர்த்தருடைய பயங்கரமான காரியம். यही परमेश्वर की और की भयंकर है। வந்து பாத்துட்டீங்களா? आप आकर देख लिया क्या? இதே அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ऐसा अनुभव आपके जीवन में भी होगा। முதலாவது பார்த்தோம், पहले हमने देखा, நீங்க சும்மா இருங்க, आप चुप रहो, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். परमेश्वर आपके लिए युद्ध करेंगे। இரண்டாவது, दूसरा, பள்ளத்தாக்குகள் வெறுமையானதுகள்லாம் கர்த்தர் நிரப்புவார். सारे धराइयों को पानी से प्रभु भरेंगे। மூன்றாவதாக, तीसरा, கர்த்தர் நமக்காக நீதியை செய்கிறவராய் இருக்கிறார்.
प्रभु हमारे लिए आपके लिए न्याय करने वाला, न्याय चुकाने वाला परमेश्वर है। இந்த மூன்று காரியம் ये तीनों बात நம்முடைய பலத்தினால செய்ய முடியாது, हमारे बल से नहीं होगा, படிப்புனால அறிவினால எந்த ராஜ்யத்தினால மனிதர்களால யாராலையும் செய்ய முடியாது, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது। पढ़ाई के चलते, न्याय और ज्ञान बुद्धि समझ के चलते, कोई बड़े लोगों के चलते, सरकार के चलते कभी नहीं हो सकता, நம்மளால யோசிக்க கூட முடியாது। हम सोच भी नहीं कर सकते। அதை தான் கர்த்தர் செய்வார்। यही परमेश्वर का कार्य है। செய்தார், परमेश्वर ने किया, செய்து கொண்டிருக்கிறார், वो करते रहेंगे, நிச்சயமும் செய்வார்। आगे करेंगे भी, அது உங்க வாழ்க்கையில நடக்கும், आपके जीवन में होगा, நிச்சயம் செய்வார்। जरूर प्रभु करेंगे, விசுவாசிங்க। आप विश्वास करें। ஜெபம் பண்ணுவோம்। हम प्रार्थना நல்ல करेंगे। பிதாவே, भला உங்களுடைய परमेश्वर, அற்புதமான இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்। सद्बुद्ध का वचन के लिए तेरा धन्यवाद करते हैं। நீ செய்தது அதுக்காக நன்றி। प्रभु आपने किया है, धन्यवाद। என் வாழ்க்கையில நீங்க செய்ய போறீங்க அதுக்காக நன்றி। आप मेरे जीवन में करने वाले, धन्यवाद। அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை எங்களுடைய சொந்த கண்களை நாங்கள் பார்க்க போகிறோம்। ऐसे भयंकर कार्य को हम अपने नजर से देख पाए। இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையில நீ செய்வீராக। इस वचन को सुनने वाले हर एक के जीवन में ऐसा कि आप करें प्रभु, அவருடைய வாழ்க்கையில நீ யுத்தம் பண்ணுவீராக। उनके जीवन में आप युद्ध करें प्रभु, அவருடைய சத்துருக்கள் விழுந்து போகட்டும், उनके शत्रुएं मर जाएं, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா வெறுமையான காரியங்கள் நிரப்பப்பட்டும் हमारे जीवन में जो खालीपन है वो भर जाए, இவருடைய வாழ்க்கையில சரியான நியாயத்தை நீதியை நீ நிலைநாட்டும்படியாக நாங்கள் इनके ஜெபிக்கிறோம்। जीवन में सही न्याय चुका दे खुदा, ஒவ்வொரு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்। हर एक को हम आशीष करते हैं। மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, उद्धारकर्ता यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं, मेरे जीवित परमेश्वर। ஆமென் आमीन। ஆமென்। கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களை इस ஆசீர்வதிப்பாராக। वचन के द्वारा प्रभु आप सबका आशीषित करें। Thank you, God bless you. आमीन आमीन। गॉड ब्लेस यू ऑल।